ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய உணவான கவுனி அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த கவுனி அரிசியோட கருப்பு நிறத்திற்கு காரணம் அதில் இருக்க ஆந்தோசைன் என்ற பிக்மெண்ட் தான். இந்த கவுனி அரிசி நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதால நம்மளுக்கு கேன்சர் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய இம்யூனிட்டி பவரையும் அதிகமாக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதால இதில் நிறைய இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. வாங்க இந்த கவுனி அரிசியை வச்சு இன்னைக்கு அல்வா செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அது 10 to 12 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு ஊற வச்ச தண்ணியை எடுத்துக்கிறோம். அதில் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு அதை 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து மத்து இல்லைனா இந்த மாதிரி மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு கடாயில் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெல்லத்தோடு சேர்ந்து அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அல்வாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இதில் வறுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாரம்பரியமான கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்காக லீஃப் கப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இலையில் ஒரு கப்பை வச்சு இது மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளை தனியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய சர்க்கிள் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 சர்க்கிளை ஒன்றா வச்சுட்டு ஒரு கார்னரை லைட்டாக இதை மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். இது மாதிரி 4 சைடுமே நம்ம மடித்து ஸ்டாப்லர் பின் போட்டுட்டா நம்மளுடைய கப் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வாழை இலை கப்பில் அல்வாவை சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச கவுனி அரிசி அல்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஸ்னாப்பி குக்கிங் ஃபேமிலி.